Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் மட்டன் கீமா கட்லட். குழந்தைகளுக்கு மட்டன் கீமாவில் கட்லட் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இன்று இந்த கட்லட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மட்டன் கீமா 500 கிராம், உருளைக்கிழங்கு 200 கிராம், எண்ணெய் 100 முதல் 150 மில்லி, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், முட்டை 1, கொத்தமல்லி புதினா சிறிதளவு, பிரெட் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை: வெங்காயம் கொத்தமல்லி புதினாவை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். உருளைக்கிழங்கை தூள் நீக்கி துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். மட்டன் கீமாவை நன்றாக கழுவி நீர் வடிகட்டி விட்டு குக்கரில் போட்டு அதனுடன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 5 விசில் போட்டு வேக வைத்து இறக்கவும். உருளைக்கிழங்கை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நன்றாக மசித்துக் கொள்ளவும். வெந்த கீமாவை மீண்டும் அடுப்பில் வைத்து தண்ணீர் சுண்ட வைக்கவும். மசித்த உருளையுடன் வேக வைத்த கீமா, வெங்காயம், கொத்தமல்லி புதினா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு முட்டை, பிரெட் தூள், சிறிது உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். மசாலா பொருட்கள் கலந்த கீமாவை சிறு உருண்டைகளாக உருட்டி விரும்பிய வடிவில் தட்டி வைக்கவும். கடாயை அடுப்பில் வைத்து பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடானதும் செய்து வைத்துள்ள கட்லட்டை போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். சுவையான சூடான மட்டன் கீமா கட்லட் ரெடி. மாலை நேரத்தில் தக்காளி சாசுடன் சாப்பிட அருமையாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.